பிராமணர்களுக்கு எங்கெங்கே கோயில் இருக்குது, அவன் என்ன அவங்க வந்து அவங்க கட்டமைப்பு என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கான ஒரு அடையாளமே எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி நீ வந்து தமிழர்களை சொல்லுவ, நம்ம பொதுமக்களை வந்து நீ வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிற? சரி, நாங்கள் பொதுமக்கள் நாங்கள் போகக்கூடாது. அப்போது திருச்செந்தூராக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்ட்டாக திருத்தணியில் கூட என்ன நடந்திருக்குன்னா, ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி வராங்க, அவங்க ஏதோ ஒரு இந்த காசு கொடுத்துருக்காங்க. அப்போ காசு கொடுத்தா நீ வந்து கருவறைக்குள்ளே விட்டுருவ. அவன் தீட்டோ கீட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ காசு கொடுத்தா வந்து நீ கருவறைக்குள்ளே விட்டுருவ. என்னையா உன்னோட நியாயம்? என்ன நியாயம் எனக்கு புரியல. அப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ க்யூவில் நிற்கிறவங்க அவங்க மக்கள் கிடையாது. உனக்கு அங்கே காசுங்கிற ஒரு விஷயம் கொடுத்தா நீ யாரை வேணாலும் தீட்டோ கீட்டோ அதெல்லாம் உனக்கு தீட்டெலாம் இல்லை. செலிப்ரிட்டி ஆச்சே, அவங்க பெரிய ஆளாச்சே, நம்ம கருவறைக்குள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறது அப்போ உன்னை நான் என்ன சொல்லலாம்? இது நீங்கள் மக்களாகி நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். நான் உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆனாலும், இது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணாலும் கண்டிப்பாக என்னை வந்து எந்த கோயிலையும் விடமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லவா? என்னை எந்த கோயிலில் இல்லைனா கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் கோயில் கட்ட போகிறேன். என் தலைவன் முருகனுக்காக நான் கட்ட போகிறேன். தமிழ் மக்களுக்காகவும் நம்ம பொதுமக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நான் கட்ட போகிறேன். எப்படி ராஜராஜ சோழன் ஒரு கோயில் கட்டினாரோ அதே மாதிரி இந்த ஒரு சரித்திர